ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் நஞ்சுலாபுரம் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டுங்க. ஸ்டில்ட் பேஸ்மெண்ட் ப்ளஸ் 9 ஃப்ளோரோடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கேட்டட் கம்யூனிட்டிங்க. சிட்டிக்குள்ளேயே ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே ஒரு மாடர்ன் அம்யூனிட்டிஸ் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான 9 ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட்டுங்க. இதில் 8 டைப் ஆஃப் நம்மளுக்கு போர்ஷன் இருக்குது. நார்த், ஈஸ்ட், சவுத் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஒவ்வொன்றா இதில் வீட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி அம்யூனிட்டிஸ் எல்லாம் பார்த்து போவாங்க. நல்லா ஆர்ச் வச்ச ஃப்ரண்ட் எலிவேஷனுங்க. முன்னாடி நல்லா பெரிய கார்டன் ஸ்பேஸ் விட்டு கார்டனுக்கும் நம்மளுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கு நார்மலாக ப்ளே ஏரியாவோட எக்யூப்மெண்ட்ஸும் கொடுத்துருக்கு. பாருங்கள், எல்லாமே புதுசாக நல்லா அருமையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த அற்புதமான அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ராமநாதபுரத்தில் எல்லாரும் விரும்பக்கூடிய இடத்துல ப்ரீமியமாக இருக்குங்க. பாருங்கள், பெரிய பவர்ஸ் போட்டு நம்மளுக்கு சுற்றி வர கார் பார்க்கிங்கோடு கொடுத்து கவர்டு பார்க்கிங் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 2 வீலர் வந்தாலும் நிறுத்துறதுக்கு நம்மளுக்கு இடம் இருக்குது. அது போக நம்மளுடைய ஒர்க்கிங் மேடும் நம்மளுடைய டிரைவர்ஸுக்கும் தனியாக டாய்லெட் நம்ம கொடுத்துருக்கோம். அது போக கவர்டு கார் பார்க்கிங் போக நம்மளுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் சிசிடிவி கேமரா, செக்யூரிட்டி பாங்க. ஒரு பார்ட்டி ஹால் பார்த்துருவோம். பார்ட்டி ஹால் மல்டிபர்பஸ் ஹால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு 100 பேர் 150 பேர் அமரக்கூடிய அளவில் நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்கோம். அதுக்கும் நல்லா ஃபால் சீலிங் போட்டு ஸ்ட்ரிப் லைட் கொடுத்து ஒரு கிராண்டாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த மல்டிபர்பஸ் ஹாலுங்க. இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அம்யூனிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். பாருங்கள், இன்னொன்று அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜிம்முங்க. ஃபுல்லி எக்யூப்டு பவர் ஜிம்முங்க. பவர் ஜிம்மில் எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க. பாருங்கள், சின்னதாக இருக்கக்கூடிய தம்பிள்ஸில் இருந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. நார்மலாக அம்யூனிட்டிஸ் அப்படின்னு போட்டோம்னா கடைசியில் மட்டும்தான் காட்டுவோம். நம்ம மட்டும் எல்லாமே புல்லப்புக்கு பாலு எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்குது. மேலே அது ஃபால் சீலிங் பண்ணி ஸ்பாட் லைட் கொடுத்து அற்புதமாக எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. ஆர்ஓ பிளான்ட் இருக்குது. சீவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இருக்குது. வாங்க, ஆர்ஓ வாட்டர் பிளான்ட்டுங்க. நம்மளுக்கு இங்கே 24/7 நம்மளுக்கு வாட்டர் கொடுக்குறாங்க. நல்ல தண்ணி கொடுக்குறாங்க. கார்பரேஷன் வாட்டர் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சீவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுங்க. பொதுவாக வந்து எல்லாமே அம்யூனிட்டிஸில் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். பட் இதில் நீங்கள் கண்கூடாவே நீங்கள் பார்க்கும்போது நம்மளுடைய இத்தனை 9 ஃப்ளோரில் இருக்கக்கூடிய 72 வீட்டுக்கும் அற்புதமாக என்னென்ன தேவைகள் இருக்கோ அதையெல்லாம் கரெக்ட் பண்ணுற மாதிரி இந்த வாட்டர் சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டுங்க அற்புதமாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் இருக்கோ அது மாதிரி தெளிவாக பண்ணியிருக்கக்கூடிய இந்த 9 ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட்டுங்க. இதில் 2 பெட்ரூம், 2.5 பிஹெச்கே, 3 பிஹெச்கே, 4 பிஹெச்கே அப்படிங்கிற மாதிரி 4 பேட்டர்னில் இருக்குது. வாங்க, உள்ள தேக்கில் கதவை வச்சு நம்மளுக்கு 9th ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு சவுத் ஃபேஸிங் மாடல் ஹவுஸை பார்ப்போம்ங்க. ஒரு பெரிய ஹாலுங்க. 1253 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு பெரிய 2 பிஹெச்கேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடல் ஹவுஸுங்க. நம்ம பர்கோலா பேட்டர்ன்லையும் வால்ஸ் வச்சு நம்மளை தனித்தனியாக டைவர்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஹாலில் இருக்கக்கூடிய டிவி யூனிட்டுங்க. ஷோகேஸ் வச்சு லூவர் பேட்டர்னில் பேஸ் கேபினெட் கொடுத்து ஒரு பூஜா யூனிட்டோட நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. முன்னாடி இருக்கிற கதவும் தேக்கலையும், பாக்கி இருக்கிறது ஃப்ளஷ் டோரும் போட்டிருக்காங்க. யூபிவிசியில் நம்மளுக்கு பெரிய விண்டோஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் காற்று வெளிச்சம் வர்ற மாதிரி. வாங்க, இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துருவோங்க. 12x18 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வுட் ஒர்க்கு, கபோர்டு ஒர்க் லெஃப்ட்லையும் பண்ணியிருக்காங்க. ஸ்டடி டேபிள், ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட அமைஞ்சிருக்கு.
இது வரைக்கும் நம்ம ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கால் பண்ணுங்கள், சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கு 7.25 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டாய்லெட்டுங்க. 7 அடிக்கு செராமிக் டைல்ஸ் போட்டு கீழே ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா மேட் ஃபினிஷில் அமைச்சு கொடுத்து ப்ரீமியம் பிராண்டெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே ஃபிட்டிங்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. சானிட்டரி வேர்ஸ் எதுவாக இருந்தாலும் ப்ரீமியம் பிராண்டில் அமைஞ்சிருக்கு. பெரிய மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் இருந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி ஒரு பால்கனிங்க. பால்கனியினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா 4.5க்கு 7 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுலேயும் நல்ல ஹெவியான கிரில் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. அது போக ஹாலில் இருந்து ரைட் ஹேண்ட் சைடில் வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டைனிங் ஹாலுங்க. 8க்கு 8 அப்படிங்கிறதுல இதை வந்து நம்ம பர்கோலா பேட்டர்னில் உட்டனில் நம்மளுக்கு வந்து பிரித்து காட்டியிருக்கோம். அடுத்து 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கிச்சனுங்க. அதில் எல் டைப்பில் டேபிள் டாப் போட்டு கொடுத்து கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா மாடலர் கிச்சன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கு. அது போக சின்ன சின்னதாக நம்மளுக்கு ஸ்டோரேஜ்க்கு கிராசரிக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மாடலர் கிச்சன் அப்படிங்கிறது வந்து இது மாடல் ஹவுஸுங்கிறங்காட்டி நம்ம பேட்டர்ன் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அது போக ஒரு யூட்டிலிட்டி ஏரியா 5க்கு 7.25 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதில் நீங்கள் வாஷிங் மிஷின், டிஷ்வாஷர் எல்லாமே பண்ணிக்கலாம். ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸில் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க வுட் ஃபினிஷில். அது போக டைனிங் ஹாலில் இருந்து ஆக்டிவேட் ஆகிற செகண்ட் பெட்ரூமுங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 14க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. மேலே லேஃப்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கு. இந்த வீடு கோயமுத்தூர், ராமநாதபுரம், நஞ்சுண்டாபுரத்தில் இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டு நல்ல கேட்டேட் கம்யூனிட்டியில் நம்மளுடைய வாழ்க்கை அமைச்சிக்கிறதுக்காக வாங்க, சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். லிமிட்டட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. எல்லோரும் வந்து நம்ம கூடி போயிட்டாங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு 4 அப்படிங்கிற அளவில் நல்லா வால் மவுண்டட் வெஸ்டர்ன் பேட்டர்ன் கிளாஸ் செட் வச்சு ப்ரீமியம் பிராண்டில் நம்மளுக்கு சானிட்டரி வேர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே நல்லா வுட் ஃபினிஷில் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கால் பண்ணுங்கள். நம்மளுடைய கனவு மெய்ப்படும். நன்றி.